2023 ரிலீஸ் ஆன கண்ணகி அந்த படத்த நம்ம இன்னைக்கு மூவி அனாலிசிஸ் பண்ண போறோம். அந்த படத்த எடுத்தது வந்து யஷ்வந்த் கிஷோர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சீன் சென்ஸ். நாங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்க நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. டேட் வந்து ஏப்ரல் 15 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி கேஷ் பிரைஸை வின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஓகே ப்ரோ. இந்த கண்ணகி பேருக்கு ஏத்த மாதிரி இது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். ஸோ ஒரு 4 பெண்கள் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய கதைகள். ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம, ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகாம வரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும், இன்னொரு பெண் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு தன்னோட கணவன் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ அந்த டிவோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க மனசு இல்லாம அதை போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். இன்னொன்னு ரொம்ப ஹைஃபையா மாடர்னா, ரொம்ப மாடர்னைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த உப்பு சரி அந்த மாதிரியான எந்த விதத்திலையும் பாகுபாடு பார்க்காம தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண். இன்னொரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் ஆயிடுறா. அந்த பிரெக்னென்ட் அவளுக்கு இஷ்டமே இல்லை. அதை கலைக்கிறதுக்கு இப்போ கலைக்கலாமா வேணாமா, இல்ல எப்படி கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய பெண். சோ இந்த 4 பெண்களை பத்தின கதை தான் இந்த கண்ணகி. கண்ணகினா நமக்கு தெரியும், மதுரை எரிச்சவங்க, ஹஸ்பண்ட் போய் இது பண்ணவங்கன்னு தெரியும். இந்த கதைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் எனக்கு பெருசா கிளியர் ஆகல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதான் ப்ரோ, அதுல 4 பேர்த்தோட மெயின் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுட்டு கண்ணகின்னு கொண்டு வந்திருப்பாரு. காங்கிறது கலை, என்கிறது நேத்ரா, இன்னொரு எண் வருது. அது ஆர்டிபிஷியல் தானே. அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேர்ல எடுத்து வைக்கலாம்னு வச்சுக்க மாட்டார்ல. ஃபர்ஸ்ட் இவரு ஸ்கிரிப்ட், இவரோட பேபி, இவரோட பொண்ணு, அந்த படத்தை தான் வந்துட்டு கண்ணகின்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் போயிருப்பாரு. அந்த கேஸ்டிங்ல வந்துட்டு நாலு பொண்ணுங்க தனி சுயமா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எல்லா கேஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் பேர் வச்சு ஒரு டைட்டில் வைக்கல. டைட்டில் ஸ்கிரிப்ட முடிச்சுட்டு அது வந்து டிரைவ் ஆகக்கூடிய அந்த பொண்ணுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தான் கேஸ்ட பிடிச்சிருக்காரு. இவர் தான் பேர் வச்சிருக்காரு. கிடைச்ச பேரை வந்து பேரா மாத்தல. கண்ணகின்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுல இருந்து அவர் கொண்டு போயிருக்காருல. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிசிஷன். ஏன் பர்டிகுலர்லி கண்ணகின்ற டைட்டில் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க கவனிச்சு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சிலப்பதிகாரத்தோட கதை லைட்டா சாயல் இந்த கதையிலயும் இருக்கும். எப்படி சிலப்பதிகாரத்துல ஃபர்ஸ்ட் கோவலனும் கண்ணகியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் அம்மா பிராமியும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவ பிரிஞ்சு போயிருவாங்க. அந்த திரும்பி இவ வருவா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப் ஓப்பன் ஆகிற மாதிரி அதை காட்டுவாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ரிலேஷன்ஷிப்பும் உடையும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த மதுரையே எரிப்பா. சோ அந்த மாதிரிதான் அந்த மாடர்ன் லைஃப் கேர்ள் ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா. சோ அவ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான அந்த ரெஃபரன்ஸா இருக்கும். அந்த இந்த கதை முடியறதும் சிலப்பதிகாரம் முடியறதும் கேரளால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முடியும். அங்க போய் அவ இறந்துடுவா. அதுக்கப்புறம் கண்ணகிக்கு அங்க கேரளால சில கோயில் கட்டுவாங்க. அதே மாதிரி இந்த கதையும் கேரளால டிராவல் ஆகி அங்க கொண்டு போய் முடியும். இதுலயே ஒரு சிலப்பதிகாரம் இருக்கு இந்த கதையில. ஓகே, சோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலா தெரிஞ்சது. அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா 4 பெண்களை பத்தின ஒரு கதை. சோ 4மே இந்த ரைட்டிங்ல இருக்கக்கூடிய பிரில்லியன்ஸ் தான் நான் பாக்குறதுன்னா 4மே வேற வேற இடங்கள்ல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கதையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல நடக்கும். இன்னொரு கதை வந்து மெட்ரோபாலிட்டனுக்கும் அர்பனுக்கும் ரூரலுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு கோயம்புத்தூர்ல கதை நடக்குது. அப்புறம் 2 கதை வந்து, ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2மே சென்னையில தான் நடக்குது. ரைட்டிங்ல அதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இவருடைய யஷ்வந்த் கிஷோர் அவருடைய மேக்கிங் ஆஃப் ஃப்ரேம் கம்போசிஷன் அதுவும் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங், ஒரு பர்டிகுலர் சாங், ஒரு டிராவல்ல இந்த சாங் ஒன்று வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சாங் முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு பேசிஸ்ல வரக்கூடிய சாங். ஸோ அது பாடல் வரிகளும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதை அவர் ஃப்ரேம் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பார். ஸோ டிரெக்டரா அவருடைய ஒர்க், அந்த எடிட்டிங் கட்ஸ் பேட்டர்ன்லாம் எனக்கு இந்த படத்துல ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. 4 கதை நடக்குது. கிட்டத்தட்ட ஹைப்பர் லிங்க் 4 கதையும் ஒரே இடத்துல தான் சேருது. ஸோ இதுவும் அந்த ஹைப்பர் லிங்க் பொறினே வச்சுக்கலாம். பட் எனக்கு மல்டி லைன்ஸ் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகும், அது ஓகே. பட் அது வேற வேற ஒரு மூட்ல வரும்ல. ஐ மீன் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம சூப்பர் டிலக்ஸ் அது ஹைப்பர் லிங்க் தானே. அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் போகுது, இன்னொரு பக்கம் ஒரு பசங்களோடது, இன்னொரு பக்கம் ஒரு அடிப்பட்ட பையன், இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சேதுபதி. சோ இவங்க 4 பேர் வேற வேற லைஃப் ஸ்டைல். இங்க அப்படி கிடையாதுல்ல, ஒரே லைஃப் ஸ்டைல் தானே, ஒரே லைன் தான். பட் கதையா நம்ம அது கடைசியா தான் நமக்கு படத்துல தெரியும். சூப்பர் டீலக்ஸ்ல எப்படின்னா வந்து ப்ரோ ஒவ்வொரு சிச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒரே கேரக்டர் வெவ்வேறு சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க.
அதை காமிக்க அதை ஹைப்பர் லிங்க் கனெக்ட் பண்றாங்க. பட் ஆனா படமா பாக்குற அது வந்து என்னன்னா இது கடைசியா அது ஒரு ட்விஸ்ட் ஃபேக்டரா அதை வச்சிருக்காங்க. பட் நமக்கு படமா பாக்குறப்போ இது வந்து என்ன சொல்றது, ஒரே கதையா தானே கனெக்ட் ஆகுது. 4 கதையா ஆரம்பிச்ச கதை ஒரு கதையில வந்து முடியுது. இது நீங்க ஹைப்பர் லிங்க்னு சொல்லலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அது வேற வேற சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வந்து இணையுது. இது எல்லாமே கடைசியா ஒரு இடத்துல வந்து ஒரே புள்ளியில இணையுது. அது 4மே இணைஞ்சு தனித்தனியா போயிருது. ஆனா இது ஒரே புள்ளியில இணைஞ்சு அப்படியே நின்றுது. சோ அது அந்த ஒரு இது ஹைப்பர் லிங்க்னு சொல்றதா இல்ல, இது ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்ல. சோ ஹைப்லிங்கா எடுத்துக்கிட்டாங்க, பட் எங்க இது ப்ராப்பர் ஹைப்லிங் இல்லன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸ்டார்டிங் ஹைப்பர் லிங்கா எடுத்துக்கிட்டாங்க, பட் அதுல கடைசியா முடிக்கிறது ஹைப்பர் லிங்கா அது முடியல. அது ஒரு வேற மாதிரி அது முடிஞ்சது. ஒரு பொண்ணோட லைஃபே தானே. ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம சிட்டி சைட்லயே நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்காங்க. சிட்டின்னு கொஞ்சம் இப்ப நம்ம கோயம்புத்தூர் நம்ம மாதிரி இந்த மாதிரி டெவலப்டான ஏரியாலேயே அந்த மாதிரிலாம் இருக்காங்க. வீட்டுல வந்து அவ்வளோ ஒரு இதா அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து இது பண்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி அங்கிருந்து டிராவல் ஆகி இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு பொண்ணு லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இன்னும் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டே தான் இருக்குன்றதையும் சொல்றாரு இந்த டேரக்டர். அப்புறம் அந்த ஒரு பக்கம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணோட லைஃப் ஸ்டைல் எப்படி, அந்த பொண்ணோட டிவோர்ஸ் ஆன லைஃப் எப்படின்றத 3 பிரிச்சு காமிச்சிருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் கதை போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோவே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இது வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வராது போல இருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன், அது என்னோட தப்பு தான், ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ என்ன ஆகுன்னா 3 பொண்ணு லைஃப் ஸ்டோரி மாறி போகுது. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து 3 பேர் லைஃப்லயும் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இல்ல இன்சூரன்ஸ் அப்படியே பேரலா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் அதுதான் அங்க நல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருந்தது. அந்த பெங்களூருக்கு பொண்ணோட அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். அந்த பொண்ணு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஒரு எங்கேயும் வந்து ஓவராவோ கம்மியாவோ அந்த மாதிரி ஒரு யஷ்வந்த் கிஷோர் டேரக்டர் தான், பட் நியூ ஃபேஸ் தான். ஸோ அவருமே வந்து அந்த பக்கம் மேக்கிங்கும் இந்த பக்கம் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது நோட்டபிளா இருந்துச்சு. பிளஸ் அவரே கட்சி டேரக்டர் தான் அப்படின்னு போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல டீமை வச்சு, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கிரிப்ட் இல்ல, மேக்கிங் குறை சொல்ற அளவுக்கு பெருசா தெரியல. மேபி அதே மாதிரி குறைகள் இருந்தால் நம்ம அதை நோட் பண்ண அளவுக்கு நமக்கு மேபி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் தேவைப்படும். ஸோ ஸ்கிரிப்டாவுமே நல்லா தான் இருந்திருக்கு. இதுக்குள்ள எனக்கு பயங்கரமா இன்ஸ்பைர் ஆனது என்னன்னா மைல் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பக்காவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஸ்னீக் பீக் ஒன்று விட்டுருந்தாங்க. நம்ம அருண் ப்ரோ வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு இந்த படத்துல. அவர் ஃப்ரெண்டு அவர் தெரிஞ்சவர் நினைக்கிறேன் யஷ்வந்த் கிஷோர் அபிராமி கிட்ட பேசுவார்ல, எதுக்கு வந்துட்டு 50 வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது படத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும், படம் ஒரு சென்சிட்டிவான கான்செப்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கிருந்தே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வரும்போது நீட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைனே அவர் டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையோ என்னமோ சம்திங், அமெரிக்க மாப்பிள்ளையோ இல்ல பெரிய மாப்பிள்ளையோ பொண்ணு பார்க்க வரும்போது அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதை பார்த்து எங்க அம்மா வந்துட்டு வேணா சொல்லிடுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த இலைய பொறுச்சு வருவாங்க அந்த சீன் ஓப்பனிங். அப்போ வந்துட்டு அவர் மச்சான் கிட்ட பேசிட்டு வருவாரு, இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா என்னை விட்டு போயிடும்லான்னு போது அதுக்கு அடுத்த டைலாக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் பொண்ணாடி இப்பதானே வந்திருப்பா. சோ அவர் பொண்ணு போறதையும் இன்னொரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டு இவருக்கு வந்ததையும் அவர் கரெக்டா டைலாக்ல மேட்ச் பண்ணியிருந்தார்ல. அந்த பாத்தீங்கன்னா மொத்த படத்துலயுமே நோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு படம் போயிட்டு இருக்கும், ஒரு சில விஷயம் குறையா வரும்போதும் சில விஷயம் ஹையா நோட் பண்ணுவோம்ல, பட்டுன்னு கண்ணு முழிச்சுக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ரைட்டிங்ல வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம தப்பு சில விஷயம் சொன்னாலுமே இந்த மாதிரி கரெக்டான விஷயம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அது அந்த டைலாகே தான் இந்த மாதிரி அது எல்லா படமே நடக்கும்ல, அதை பேரலா கொண்டு வந்து கஷ்டம் ஒரே பொண்ணோட ஸ்டோரி தான் இப்படி டிராவல் ஆயிருக்கு. ஒரு வில்லேஜ்ல அப்பா அம்மா சொல்றத பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனாத மட்டும்தான் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி, கல்யாணம் ஆனா மட்டும்தான் ஒரு பொண்ணான ஒரு லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுன்ற ஒரு கொஞ்சம் பழைய மைண்ட் செட்லயே இருந்து அது ஒரு லைஃப்க்கு அவ போராடி அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, கல்யாணம் தான் வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணு சும்மா ஒரு உண்மையாலுமே கல்யாணம் வேஸ்ட் தான். பட் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து டேட்டிங் போய் அதுல சில விஷயங்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் உண்மையான கல்யாணமோ டேட்டிங்கோ வாட் எவர் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தா மட்டுமே போதும்னு நினைச்சு வெளியே வரும்போதுதான் அந்த லைஃப் ஸ்டோரி ஃபுல்லா ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரி மட்டும்தான் அப்படின்றத ஸ்கிரிப்டுக்குள்ள, அதாவது ஓவராலா பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். இது வந்து எல்லா பொண்ணு லைஃப்லயே கிராஸ் ஆகிற விஷயம் தானே, யாருக்குமே வந்து ஒண்ணுமே பெரிய மிஸ் ஆகி போகாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை ஒன்லைன்லயே கரெக்டா ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்து நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படின்னா, இது படம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் மூட்ல இந்த படம் டிராவல் ஆச்சு. இதையே கொடுக்காம இன்னமும் ஒரு லைஃப்ல நடக்கிற மாதிரி பக்கத்துல யாரோ ஒரு லைஃப நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு படம். கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் என்ன நினைச்சாரு அப்படின்னு எனக்கு புரியல. அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்து இது வரைக்கும் இது வந்து ஒரு ரியாலிட்டி, இது ஒரு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரியல் இல்ல, இது ஒரு சினிமா தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இணைச்சது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
என்ன சொல்றது, ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. இது வரைக்கும் நல்லா தான்டா போயிட்டு இருந்தது, இது ஏன் கிளைமேக்ஸ்ல இப்படி கொண்டு வந்து முடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, அடுக்கடுக்கான 2 ட்விஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு ட்விஸ்ட் வரும். ஸோ அந்த 2 ட்விஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட காமிச்சு டைஜஸ்ட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ட்விஸ்ட் ரிவீல் ஆயிரும். ஸோ இப்படி இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு செகண்ட் பிளாட் ஓபன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்றதா இருக்கிற இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நம்ம நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சிருப்போம், அதை கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணாம கடைசியா ரஷ் அப் பண்ணி கடைசியா ஒரு இடத்துல போய் அடைச்சு இதுதான் டெட் எண்ட், ஓகே எல்லாத்தையும் இங்கேயே ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்விஸ்ட் அட் அ டைம்ல ஒரு ஓபன் பண்ணதுனால என்னவோ தெரியல, அந்த 2 ட்விஸ்டையுமே நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு எனக்கு பர்சனலா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அந்த இன்னொரு ஃபீல் என்னன்னா, அப்ப இது இத்தனை நேரம் நான் பார்த்தது பொய்யா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலையும் எனக்கு அது ஒரு மாதிரி கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இசை கிளைமேக்ஸ்ல என்ன ஒரு ஃபீல் கிடைச்சிச்சோ முழுமையா எனக்கு அது கிடைக்கல. பட் இந்த கதை எடுத்துக்கிட்ட அந்த ஆழத்தினால வந்து என்னமோ ஒரு 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 ஹாஃப் தான் எனக்கு இந்த இடத்துல கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. என்னால வந்து எனக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய கேரக்டர் சொல்லியிருக்கோம். அந்த கீதா கேரக்டர் சொல்லியிருக்கோம், நேத்தாவா அந்த ஒரு கேரக்டர் சொல்லியிருக்கோம், எல்லா கேரக்டருமே சொல்லியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அம்மா அபிராமி பண்ண கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங்கிறதுனால அது சொல்லியிருக்காரு. பட் அந்த லீடு லிங்க் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது கடைசியா கொண்டு வந்து 2 டெஸ்ட் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணது. அப்புறம் இந்த கதை இன்னொரு கேள்வி, இந்த கதைக்கு இது தேவையா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். சோ அது ரெண்டும் தான் என்ன வந்து இந்த கதையை கிளைமேக்ஸ்ல உடன்பட இல்லாம போய் வச்சது. எனக்கு தெரிஞ்ச சப்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சப்டெக்ஸ்டா கொண்டு இன்டைரக்டா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட டைலாக்ல அப்படித்தான் வச்சிருப்பாங்க, சட்டமே உமனுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வச்சு ஒரு பேசுவாரு. ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் வாங்கறதுக்காக பேசுவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்ல எனக்கு டைவர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்படியே அதே பிளேட்டை மாத்தி இந்த சட்டமே இருக்கு அந்த மாதிரி ஒரே டைலாக் வெவ்வேறு விதமான மாத்த அந்த மாதிரி படமே இருக்கும். இல்ல ப்ரோ, அது அப்படி பெருசா ரிப்பீட் ஆகல. வக்கீல்ன்றதுக்காக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்காக தான் சட்டமே இருக்கணும் எனக்கு கடுப்பாச்சு. ஒரு மாதிரி அந்த ஒரு சைடு மட்டுமே பேசுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஆச்சு. ரியலைஸ் பண்ணி சொல்லுவாரு அந்த கோர்ட்ல. அது கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அப்ப அந்த பொண்ணோட எமோஷன் புரிஞ்சு போது சட்டம் கை கொடுக்கும்ன்றது மீனிங் அங்க கன்வே ஆச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லும் போது நார்மலா இருக்கு. அப்ப கிளைமேக்ஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஆக்வர்டாவும் இல்ல, அதே சமயம் வந்துட்டு இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு விஷயத்த டிபேட்ல ஒரு டேரக்டர் வைக்கிறாங்கல்ல, இது நல்லதா கெட்டதா, இது எடுத்துக்கலாம் வேணாம் யோசிக்க வைக்கிறாங்கல்ல, அங்கதான் அந்த டேரக்டர் ஜெயிக்காரு. மற்றபடி சும்மா போயினா இந்த படம் வந்து 10/11 அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்னும் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் கண்ணகி கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு மாதிரி என்ன இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில அவன்கிட்ட சொல்லியிருப்பான், நீ எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாங்க. உண்மையாலுமே அந்த படத்துக்குள்ள டைரக்டராகவுமே ரைட்டராகவும் அந்த படத்தோட கேஸ்டிங் ஆகும் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ ஒரு பொண்ணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பக்கம் இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். கீர்த்தி பாண்டியன் தான் அவங்க. ஆமா, கீர்த்தி பாண்டியன் போர்ஷனும் இவங்க போர்ஷனும் வரும்போது பாத்தீங்கன்னா பெருசா பேசிக்கவே மாட்டாங்க. கேரளா போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, ரூம்ல இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. லாஸ்ட்ல டைலாக் இது இந்த கேட்க மாட்டாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதான் அது ஸ்டார்டிங் நம்ம பாக்குறப்போ இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். கடைசியில ஓபன் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண நிலைமை பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்திருப்பாங்க, அவங்க அம்மாவும் வந்து தனியா நின்று போராடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணி இவன் தான் நம்ம லைஃப். அது வரைக்கும் அந்த டைலாக் அப்படித்தான் இருக்கும். அந்த அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணு கல்யாணம் தான் சேஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்பி கல்யாணம் பண்ணிக்குவா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆகி போயிடும். இவ லைஃப வந்து காலில் வந்து இங்க நிலைமையில இருப்பான், இருந்தாலும் இவளை துரத்தி கூட டிவைஸ் வாங்கணுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் இருப்பான். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு எங்க போவா? எங்கேயும் போக மாட்டான். யாரையும் நம்ம வேணாம், நம்ம கால நின்னா மட்டும் தான் நம்ம பிழைக்க முடியும்ட்டு அவன் நினைக்கும் போது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவளுக்கு வெளில வருது. அப்ப அவ அதை வந்துட்டு ஓகே இப்படி இருந்தாலே போதும் லைஃப், எதுக்கு நம்ம தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சு போறான். பட் அதுவுமே அவளுக்கு வந்துட்டு செட் ஆகல. அப்படி ஒரு லைஃபோட எக்ஸ்ட்ரீம் கன்ஃபியூஷன்ல போயிட்டு ஒரு பொண்ணுக்கு அவளை மட்டும் புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைச்சாலே போதுன்றதான் அங்க அவரு கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அது அவங்க பர்சனல். அது வந்து நம்ம சில பேர் பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகும், எடுத்துக்கிறதும் இருக்காம போறதும் அவங்க விஷயம். பட் ஸ்கிரிப்டா அதுக்குள்ள பெரிய தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலதான் அந்த டேரக்டர் நம்ம யோசிக்க வைக்கிறாருல, ஸோ அங்கதான் வந்து அவரு அதிகமா அவர் பேசப்படுறாரு, அதிகமா அவருக்கு சக்சஸும் போகுது.
படமே வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, எனக்கு கிளைமேக்ஸ் கரெக்டா தான் இருந்துச்சு. கடைசியில முடிக்கும்போது கூட இவங்களோட வைஃப் குழந்தை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே ஒரு அப்படிதான் இருக்கும்ன்றது அதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு எனக்கு எல்லா நான் சொல்ற அந்த ட்விஸ்ட் 2 டைஜஸ்ட் ஆகாதது, ஒரே இதா கனெக்ட் பண்ணது, இது எல்லாத்தையும் விட மெயின் காரணமா நான் சொல்றது என்னன்னா, ஒரு சினிமா தன்மையா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் தப்பா கூட இருக்கலாம், இது என்னோட பாயிண்ட் தான் நான் சொல்றது. அதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா அது வரைக்கும் ஏதோ ஒரு பக்கத்துல நடக்கிற கதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. மேபி மத்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகலையும் தெரியல. ஏன்னா அவ்வளவு லைவ்லியா, அதுவும் மயில்சாமி நீங்க சொன்ன மாதிரி மயில்சாமி அவர்கிட்ட இருந்தெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். தென் எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு ஒரு பக்கத்துல நடக்கிற கதை மாதிரி தோணிட்டு கடைசியா அது இந்த ஒரு இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு சினிமாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. அது நான் வந்து அது எனக்கு வந்து அந்த படம் முடிச்சு ஒரு 2 நாள் அந்த தாக்கம் எனக்குள்ள இருந்து அது இறங்கி இது சினிமா தானே அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற. படம் முடியறப்பவே ஓகே இது சினிமா அப்படின்னு முடியறது வேற. அதுக்குல்ல இது ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருச்சுன்னு சொல்றேன். மத்தபடி எனக்கு இந்த படம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த எனக்கு இந்த ட்விஸ்ட் ஓபன் பண்றப்போ இது ஏதோ ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கட்டுறது தமிழ் மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஒரு குட்டி பையன், ஒரு கிராமம், ஒரு மிடில் ஏஜ், அப்புறம் ஒரு கொலை பண்றான், அந்த மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு திரும்பி ஒரு ஃபீஸுக்கு வந்து கடைசியா அந்த கதை முடியறது வேற மாதிரி இருக்கும். பட் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேவ் லென்த்ல போற மாதிரி தான் இருந்தது. ஒரே பொண்ணு அவ வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி கோ த்ரூ பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி பண்றப்போ எனக்கு லைட்டா அந்த கட்டுறது தமிழோட சாயலும் வந்துட்டு போச்சு. ஒரு இப்ப கீர்த்தி பாண்டியனே வந்துட்டு இந்த வில்லேஜ் லைஃப்லயும் சிட்டி லைஃப்லயும் அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு லைஃப்லயும் காமிச்சிருந்தா அப்படின்னா கதை கரெக்டா போயிட்டு இருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் வந்துட்டு எல்லா பொண்ணு லைஃப்லயும் இருக்குல்ல, அதைத்தான் வந்துட்டு வெரைட்டியா காமிச்சிருக்காரு. அவரு கொஞ்சம் கிரியேட்டிவா மாத்தி காமிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப நம்ம எப்பவுமே ஒரு மென்னுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குன்னு நம்ம காமிச்சிட்டு இருப்போம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமா உமனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான், அதுவும் நல்ல விஷயம் தான். அதுல அந்த ஒரு டைலாக்லயே வந்து மொத்த படம் அடங்கிடும். கல்யாணம்னா என் பொண்ணு என்னோட போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த லைன்லயே அந்த கேப் கொடுக்காம அதே எமோஷனோட அதே ஃப்ளோல என் ஒய்ஃப் இப்படி நான் வந்திருப்பான்ற கொண்டு வரல, அங்கேயே படம் முடிஞ்சு. அதான் அங்கேயே படம் கன்க்ளூஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயே வந்து அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொன்னா புக்கா காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலேயே அது புக் சிலப்பதிகாரம் தானே, இதுவும் அந்த மாதிரி படிக்கிறது தானே, நம்ம ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தானே இது. அதையும் பண்ணிருப்பாரு இந்த கதையில. இது 4மே ஒரே பொண்ணு கதை தான். பட் இருந்தாலும் தனித்தனியா காட்டுறதா இருந்தாலும் கதை எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துலதான் ஒரு புக் எண்ட் மாதிரிதான் ஓபன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அம்மு அபிராமியோட கதையில வந்து அவங்க அப்பா கேட்பாரு, இந்த பொண்ணு இந்த அம்மு கேட்பா எதுக்குப்பா இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப அவர் அந்த பிறப்புறுப்பு அப்படின்னு அழுத்தெழுத்து சொல்லுவாரு. கடைசி அம்மு அபிராமியோட கதை முடியுறதுன்னு அதுலதான் பீரியட்ஸ்லதான் அந்த கதை முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அந்த டைவர்ஸ் பண்ணியிருப்பாள். ஸோ அவளை மீட் பண்றதும் வந்து பார்த்தோன்னா அந்த ஹீரோ அந்த கதையில வரக்கூடிய அந்த ஹீரோ மீட் பண்றது ஒரு ரோட்ல தான் மீட் பண்ணுவான். இந்த கதை முடியறதும் ஒரு ரோட்ல தான் முடியும். அதே மாதிரி இவ எக்ஸ்ட்ரீமா பர்ஸ்ட் ஆகி ஒரு வேற ஒரு ஜோனுக்கு போவாள். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ல தான் கதை ஓப்பன் ஆகும், நைட்ல தான் முடியும். அதே மாதிரி கடைசியா கீர்த்தி பாண்டியன் கதை, அவளும் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கிறன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வரும். அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறங்கிற அந்த ஃபோன் கால்ல தான் அந்த கதையும் முடியும். ஸோ இது 4 நாள் இருந்தாலும் இப்படி ஒரு தனி ஒரு ஓப்பன் புக் எண்டு கதை வச்சிருக்காரு. அதன் கடைசியா அந்த ஓப்பன் புக் எண்டுன்னு சொல்லி அதை இப்படி வச்சிருக்காரு. அதன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியனோட அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைட் ஓப்பன் லைட் ஆஃப், அதே மாதிரிதான் கடைசியா இவ்வளவு வருவா. ஸோ அந்த மாதிரி தனித்தனி கதை ஒரே கதை தான், ஆனா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல இருக்கிறனாலும் அதுக்கும் ஒரு மெனக்கெட்டு அந்த ரைட்டிங்ல இது பண்ணிருக்காரு. ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எனக்கு பட்டுச்சு. கிளைமேக்ஸ் தவிர்த்துட்டு டைலாக்ஸ், ஆமா டைலாக்ஸ் சூப்பரா இருக்கும். என்ன இவரே அதே மாதிரி லைட்டிங் பாத்தீங்களா, அபிராமி போர்ஷன் கொஞ்சம் கூலா இருக்கும், ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா பெங்களூர் மாடல் பாத்தீங்கன்னா லைட்டிங் கலர்ஃபுல்லா இருக்கும், நல்ல கூலா கலர்ஃபுல்லா இருக்கும். கூல் இல்ல, ரெட் தான் அதிகமா ஜாஸ்தியா இருக்கும். ரெட் பிங்கிஷா இருக்கும், பிங்க் ஆரஞ்சு நம்ம இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் அது பர்பிள் இருக்கும் அதிகமா, லைட்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது பிராக்டிகல் லைட்ல வச்சிருப்பாங்க உள்ள செட்டிங்ல. அதுல அந்த போர்ஷன் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா சில விஷயம் பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடா அந்த பிரா மேல போட்டு வரும் பாத்தீங்கன்னா அதான் அவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அவங்களுக்கு இவங்க யாரு இந்த வாய்ஸ் அவங்க குடுக்கல, இவங்க இந்த MS பாஸ்கரோட பொண்ணு இருக்காங்களா அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த தனித்தனி கதையா வர்றப்பவும் அந்த அம்மு அபிராமி கரெக்டா ஒரு ஹோம்லியாவும் அந்த சீரியல் நடிப்பாங்களா, அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துல இல்ல, யாருக்காச்சும் இருக்கா?
அந்த அவங்களும் அந்த இதுக்கு நல்லா இருப்பாங்க. தென் இந்த பெங்களூர்ல இருக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க. கீர்த்தி பாண்டியன் கடைசி அந்த கீர்த்தி பாண்டியன் இந்த எல்லா ரோலுக்குமே பெர்ஃபெக்ட்டாவும் இருப்பாங்க. அது அவங்களோட அது என்னமோ தெரியல. அவங்க ஃபேஸ் அதுதான் இல்ல அவங்க அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் அந்த மாதிரியான்னு தெரியல. இவங்களும் எனக்கு அப்படி இந்த எல்லா தெரியல. ஸ்டேஜுக்கும் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் ஒரு வில்லேஜ்ல இருந்து வர பொண்ணுக்கும் சூட் ஆவாங்க. பெங்களூர்ல இருக்கிற பொண்ணுக்கும் அவங்க சூட் ஆவாங்க. சோ அந்த கேஸ்டிங்லயும் டைரக்டர் பக்காவா பண்ணிருப்பாரு. குருபாயா யாரு ப்ரோ? அதான் ப்ரோ இந்த யூடியூப் சேனல்ல வருவாங்கல்ல. ஃப்ரெண்டா வரும்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட குருபாயா? குருபாயா அதே மாதிரி இவரு தெரியுமா மனோஜ் அண்ணன் நக்லேஸ்ல இருந்து? ஆமாமா நெக்லஸ்ல இருந்து இவங்க இந்த வில்லேஜுக்கு வருவாங்கல்ல. இருக்கும் பொண்ணு ரெண்டு இருக்கும். பொண்ணுங்க இருப்பாங்க. இவரு அருண் விஜய் பாத்தீங்கன்னா டிவில சபாநாயகர் வந்திருப்பாரு. நடிச்சிருக்காரு. கோதண்டம் விஜய் டிவியா கலைஞர் டிவியோ இப்ப கலைஞர்ல தான் அடிக்கடி வராரு அவரு. படம் தியேட்டர்ல ரொம்ப நாள் இல்லன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும். அந்த போஸ்டரே நான் சும்மா ஸ்க்ரோல் பண்றப்போ எனக்கு இருந்தது. அந்த கீர்த்தி பாண்டியன் எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்பதான் அவங்களுக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அசோக் செல்வனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அது படம் வந்தப்ப எல்லாத்துக்குமே தனியா தெரிஞ்சுது. அந்த நானும் பெருசா அந்த படத்தை கண்டுக்கல. மேபி எனக்கு மவுத் ஆஃப் டாக் எனக்கு வெறும் வரல. பட் மேபி வந்திருந்தா அந்த படத்தை தியேட்டர்ல போயிருப்பேன். நல்லா தியேட்டர்ல பாக்குறதுக்கான ஒர்த்தான பிலிம் தான் இதெல்லாம் மேபி. ஓகே, நம்ம இது இவ்வளவு நேரம் பார்த்திருப்போம். கண்ணகியோட ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவரோட நரேஷன்ஸ் பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டூபிட் கமெண்ட் அப்படி அவரோட யூடியூப் சேனல் இருக்கு, அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அவர் நரேஷன் பண்ணியிருப்பாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது சூப்பரா இருக்கும், அதை போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ படத்தை நீங்க சஜஸ்ட் பண்ண நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து மூவி அனாலிசிஸ் அண்ட் சீன் அனாலிசிஸ் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க சாஃப்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எதாவது இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க. நாங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம்.